ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் vlogs. இது சண்டே மார்னிங். சண்டே 2 பேருக்குமே ஆஃபீஸ் லீவுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஹவுஸ் ஓனர் தான் ஒரு 2 மாம்பழத்தை கொடுத்து எழுப்பி விட்டாங்க. சரி, அதை அப்படியே கிச்சனில் வச்சுட்டு காஃபி தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போலாம் கொஞ்ச நாளாக காலையில் காஃபி குடிக்கிற பழக்கமே விட்டுட்டேன். பட் இப்போ என்னன்னு தெரியல, மைண்டு காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபியை தான் தேடுது. ஆஃபீஸில் 2 டைம் குடிக்கிறதுனால என்னன்னு தெரில. சரி, ஓகே, காஃபி எடுத்துகிட்டு போய் வெளியே போய் நின்று குடிக்கலான்னு பார்த்தா வெயில் மண்டையை பொழக்குது. வெளியில் நிற்கவே முடியல, ரொம்ப அனலாக இருக்குது, கண்ணு வேற கூசுது. அதனால் உள்ளே ஓடிட்டேன். காலங்காத்தாலே காஃபி குடித்ததுனால பெருசாக பசிக்கவும் இல்லை. அதனால் டேரெக்டாக லஞ்சே ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி எந்த நான்வெஜ்ஜும் எடுக்கல. இந்த புளிக்குழம்பு வச்சே முடிச்சாச்சு. இதுவே நைட்டுக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். நான் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது இந்த கத்திரிக்காவை தொட்டே பார்க்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த கத்திரிக்காய் குழம்பு மட்டும் சாப்பிடவே மாட்டேன். நான் எங்கள் அம்மாட்ட கூட சொல்லுவேன், ஏம்மா இந்த குழம்பு வச்சு சாவடிக்கிறீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, காலேஜுக்குலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இப்போ எங்கள் அம்மா என்னை நக்கலாக பார்த்து சிரிச்சிட்டு, இப்போ தெரியாது இந்த புளிக்குழம்போட அருமை, உனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நான் கெத்தாக சொல்லியிருக்கேன், டெய்லி சாம்பாராக வைப்பேனே தவிர இந்த குழம்பு வைக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். பட் இப்போ அம்மா கால் பண்ணும்போதெல்லாம் நான் புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். அதுவும் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வச்சுருப்பேன் மோஸ்ட்லி. இதில் இப்போவும் அப்போவும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, அப்போல்லாம் நமக்கு ஒரு ஆள் செஞ்சு கொடுக்கறதுக்கு இருப்பாங்க. அதனாலேயே நம்மக்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது, இதுதான் வேணும்னுட்டு. பட் இப்போது நமக்கு தேவையானதை நம்ம தான் பண்ணிக்கணும் அந்த இடத்துல நின்று அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ எதுவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு மைண்டு மாறிடுது. ஏன் நம்ம ஹஸ்பண்டே பிடிக்கலன்னு சொன்னாலும் இதெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கும், உங்களுக்காக தான் நான் ஆசையாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சிடுறது. இன்றைக்கி லஞ்சுக்கு ரைஸ், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு, கொத்தவரங்காய் இருந்தது, அதை வச்சு பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டும் போட்டிருக்கேன். இதெல்லாம் பண்ணி வச்சு நல்லா திருப்தியாக லஞ்சை முடிச்சாச்சு. இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கவா முடியும்? நல்லா தூக்கம் வரும், பட் தூங்க முடியாது. ஏன்னா இன்றைக்கே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எந்த கவலையும் இல்லாமல் இனி ஒரு வாரம் ஆஃபீஸ் போயிட்டு வரலாம் நிம்மதியாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் துவைச்சிட்டு வந்து கண்ணாடியை பார்த்தா என் மூஞ்சை பார்த்து எனக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா மூஞ்சி அந்தளவுக்கு கறிக்கட்டையாக போயிருக்கு. இந்த மத்தியானம் 12 மணி வெயிலில் ஆஃபீஸ் போகிறதுனால ஸ்கின்னெல்லாம் ரொம்பவே டேன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு மனசு தாங்காமல் எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு தக்காளியோட ஜூஸை புழிஞ்சு ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மூஞ்சியில் தேய்ச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் ஜென்டலாக மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா ஃபேஸ் நல்லாவே க்ளோவிங்காக தெரியும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய நிம்மதியே கிடச்சிது. அப்பாடா, என் மூஞ்சி என்கிட்ட திரும்பி வந்துருச்சுன்ற ஒரு திருப்தி இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து மூஞ்சியில் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் போட்டால் தான் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் பண்ணி முடிக்க ஒரு 4 மணி ஆகிடுச்சு. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. சரி, டீ குடிப்போம்னு நினச்சேன். பட் காலையில் தானே காஃபி குடித்தேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மசாலா சுண்டல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த மசாலாவை அதில் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணணும். நான் 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச 1/4 கப் சுண்டலையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ண மசாலா சுண்டல் ரெடி. இதுக்கப்புறம் இன்னொரு vlogல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.